ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயிற்சி 1.3 உள்ள 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். படம் 1.16 கொடுக்கப்பட்ட வரைபடம். இந்த பக்கத்தில் ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வரைபடம் f(x)இன் மூலமாக f(9) = 2 என்பது தெளிவாகிறது. f(9) அப்படின்னா f(x) அதோட மூலமானு கொடுத்துருக்காங்க. அப்போ f(9)னா 9 வந்து நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா x-அச்சில் பார்க்கணும். சரியா, இந்த 9 x-அச்சில் பார்த்தீங்க அப்படின்னா y-அச்சில் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா, அதாவது இந்த வரைபடம் இங்கே எதில் கட் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல கட் பண்ணுது. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அங்கே 2 இருக்குது. 2 என்பது தெளிவாகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க. f(0) என்னென்னு கண்டுபிடிக்கணும், f(7) கண்டுபிடிக்கணும், f(2) கண்டுபிடிக்கணும், f(10) கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன், எக்ஸின் m மதிப்பிற்கு f(x) = 1 இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்ததாக இந்த படத்துலேருந்து உன்னோட மதிப்பகம் என்ன, வீச்சகம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஃபோர்த் ஒன், f என்ற சார்பில் r-இன் நிழல் உரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். இந்த படம் இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த படத்தை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போது f(9) வந்து 2 அப்படின்றத அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ f(0) என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f(0)னா x-அச்சில் 0 இருக்கிற இடத்துல இந்த வரைபடம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 0னா இங்கே இந்த வரைபடம் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 9ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 0 இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, 9 இருக்குது. ஸோ f(0) 9. அடுத்ததான் f(7)ங்கிறத நீங்கள் x-அச்சில் பார்க்கணும். இப்போ y-அச்சில் எந்த இடத்துல இந்த பிளாக் கலர் டச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அடுத்ததான் f(2)னா x-அச்சில் 2 பாருங்கள். 2ங்கிறது இங்கே எந்த இடத்துல இந்த பிளாக் கலர் லைன் டச் பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல. ஸோ அதுக்கு நேரம் இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 6 இருக்குது. அடுத்து f(10) கரெக்டாக அதோட முடிஞ்சிருக்கு. சரியா, ஸோ f(10)க்கு ஒய்யோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 தான். சரியா, வேறு எதுவும் மேலெலாம் தள்ளி இல்லை, கரெக்டாக இதில் இந்த கோட்டில் இருக்கிறதுனால அப்போ இதுக்கு ஒய்ங்கிறது என்னென்னா 0. சரியா, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எக்ஸின் m மதிப்பிற்கு f(x) = 1 இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ f(x) 1 இருக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ எனக்கு f(x) 1 இருக்கணும்னா எக்ஸோட மதிப்பு இங்கே நான் பார்க்கணும். சரியா, இப்போ 1ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அது என்ன அர்த்தம், இது எல்லாமே இப்போ எங்கே பார்த்தோம், y-அச்சில் பார்த்தோம். அப்போ y-அச்சில் 1 இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு நேராக எக்ஸ் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும். சரியா, இந்த கோட்டுக்கு நேராக இந்த பிளாக் கலர் கூட எங்கே டச் ஆகுதுன்னா இந்த இடத்துல டச் ஆகுது. அப்போ இது வந்து 9க்கும் 10க்கும் நடுவில் உள்ளது. சரியா, 9க்கும் 10க்கும் நடுவில் தான் இது இருக்குது. அப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம்னா 9.5ன்னு சொல்லலாம். சரியா, அப்போ f(x) = 1 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னா 9.5. ஓகேவா. தேர்டு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தில் மதிப்பகம் என்ன, வீச்சகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ மதிப்பகம்னா என்ன, மதிப்பகம்னா ஃபஸ்ட்டு உள்ளது. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளதுன்னா இங்கே எக்ஸு. சரியா, ஸோ இந்த எக்ஸை வந்து இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸுன்னு தான் உள்ள உறுப்பை நான் ஸ்மால் லெட்டர் எக்ஸுன்னு போட்டுக்கிறேன். அந்த எக்ஸு வந்து இங்கே எப்படி இருக்குன்னா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து அந்த வரைபடம் இருக்குது. சரியா, அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் இருக்குது. அப்போ நான் என்ன எழுதலாம், 0வும் உண்டு. அடுத்து எக்ஸு அது எது வரைக்கும் இருக்குன்னா 10 வரைக்கும் இருக்குது. இப்போ இங்கே எக்ஸை நான் என்ன சொல்லலாம்னா இப்போ இடையில பாயிண்ட்டெல்லாம் வந்திருக்கு. சரியா, அப்போ நான் நேச்சுரல் நம்பர் 1 2 3 மட்டும் சொல்ல முடியாது. அப்போ இடையில உள்ள எல்லா நம்பருமே அதில் வரதான் செய்யுது. அப்படின்றதுனால நான் ஒரு ரியல் நம்பர் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோட வீச்சகம்னு கேட்டிருக்காங்க. வீச்சகம்னா செகண்ட் இருக்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ ஒய் சொல்லணும். அப்போ ஒய் வந்து இங்கே எப்படி இருக்குன்னா ஸ்மால் லெட்டர் ஒய்யில் வந்து எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் இருக்குது. 9 வரைக்கும் இருக்குது, 10க்கு அப்புறம் இல்லை. சரியா, அப்போ இங்கே எப்படி எழுதணும், 0 < x < 9. அதே மாதிரி x belongs to r தான். சரியா, ஏன்னா இங்கே வந்து இந்த இப்போ இடையிலலாம் இப்படி கிராஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் அந்த முழு நம்பராக எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டுமே டச் பண்ணல, இடையிலலாம் இருக்குது. அதனால தான் இங்கே நான் 6 ரியல் நம்பருங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, f என்ற சார்பில் r-இன் நிழல் உரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. r-ஓட நிழல் உரு முன் உரு, அப்போ 6, அப்போ அதோட நிழல் உருன்னு கேட்டிருக்காங்க. முன் உருன்னா நம்ம இங்கே பார்க்கணும், எக்ஸில் பார்க்கணும். நிழல் உருனா ஒய்யில் பார்க்கணும். அப்போ 6 எங்கே டச் ஆகிருக்குன்னு பாருங்கள். 6 எதுக்கு நேராக டச் ஆகிருக்குன்னா 5ல் டச் ஆகிருக்கு. ஸோ r-இன் நிழல் உரு = 5. அவ்வளோதான். ஓகேவா. ஓகே, உங்களுக்கு இந்த கணக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.